கண்டிப்பாக கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது, உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். விஜய் ஐயா தடுத்து நிறுத்துங்க ஐயா. ஏன்னா இது எங்கே கொண்டு போய் விடுன்னே தெரியாது. அடுத்து தேர்தல் வருமா, 2026 தேர்தலோட ரிசல்ட் வருமா, அதுக்கப்புறம் கூட இந்த பாட்டு பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர்ல எவ்வளோ சீரியஸாக பேசினாரா இல்லையா? வீடியோலாம் இருக்கா இல்லையா? நீங்கள் மக்கள்கிட்ட போய் உழைக்கணும், அது இது அவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்காரு கூப்பிட்டு வச்சு. எல்லாத்தையும் அவர் பேசுகிறதெல்லாம் கேட்க வேண்டியது. அது கேட்குறதுனா மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிறது இல்லை. விஜய் என்ன சொல்ல வராரு மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிறது. சினிமா பார்க்குற மாதிரியே நினச்சி பார்க்குறது. நேர்லேயோ இல்லை டிவிலேயோ விஜய் பேசுகிறாருல, அரசியல்வாதி ஆன பின்னாடி அவர் பேசுகிறப்ப கூட அவர் சினிமா டயலாக் பேசுகிறதாவே நினச்சிக்கிட்டு ஓலம் போடுறது, கத்துறது, எல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணுறதை தவிர அவர் ஏதோ நிஜமாக சொல்ல வராரியா, அதெல்லாம் டயலாக்லாம் இல்லையா, அவர் மனசுலேருந்து ஏதோ சொல்கிறாரியா அப்படின்ற மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு தான் அர்த்தம். அது என்ன செய்ய போகிறோம்? இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம் பண்ண போகிறதில்ல. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான், மக்களோட நலனுக்காக தான். நானும் பார்த்துட்டேன். இந்த போய் வா நண்பா பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை போடுறது ஒருவேளை எதிராளியாக இருக்குமோ, வஞ்ச புகழ்ச்சி மாதிரி ஏதோ பண்ணுறாங்களோ, கிண்டல் பண்ணுறாங்களோன்னு நினச்சா அவங்க ஆள் தான் பண்ணிகிட்ருக்காப்புல. அவரோட ரசிகராக இருக்கிறவனோ இல்லை தொண்டனாக இருக்கிறவனோ தான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கான். அவன் ஃபோட்டோ வேறு போட்டு வச்சுருக்கான் அவன் ப்ரொஃபைலில், டிபியாக. அப்போ தெளிவாக தெரியுது. இப்போ இன்னொருத்தனை கிண்டல் அடிக்கிறவங்க கூட ஃபோட்டோவை யூஸ் பண்ண மாட்டான் அவ்வளோவா. என்ன பண்ணுறது, மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்களே. ஏன் இந்த பாட்டு இன்றைக்கோட முடியாது, இன்னும் படம் ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த பாட்டு என்ன சூழ்நிலையில் வருதுன்றது தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தேர்தல் இருக்குது. தேர்தலில் என்ன ரிசல்ட்டுன்ற வேறு விஷயம் இருக்குது. ரிசல்ட் வரும்போது திருப்பி இந்த பாட்டை யாருன்னா பயன்படுத்தினா என்ன செய்யணும்? நம்ம ஓட்டு வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பேச போகிற ஒரு பயிற்சி பட்டரே கிடையாது. அஃப்கோர்ஸ் அது முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடாக இருக்க போகிறோம், மக்களாக எப்படி ஒன்றிணைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான், மெயினாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டறை. ஒன்றே ஹீரோ நீ தான் வச்சு ஊரே தலை மேலே வச்சு கொண்டாடுது மோளம் ஆச்சு. இப்போது நீ தான் ஆளும் கட்சி. சலாம் போட்டு ஊரே ஒன்றை பாக்குதடா சாமி போல். ஒண்டேயில் போனால் கூட உன்னை கேட்க யாரும் இல்லை. ஒண்டேயில் ஒரு நாளில் போனால் கூட, ஒரே நாளில் நீ போனால் கூட உன்னை கேட்க யாரும் இல்லை. பேரு மேலே ஏறிக்கிட்டு தான் நீ ஸ்டார் போல் ஜோரா போ. சிஎம்பிஎம் வந்தால் கூட நீ எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? உன்னை போல் ஒருத்தன் நீ பார்க்குறது ஈஸி இல்லை. பார்க்குறதுக்குள்ளே உசுர் போயிருண்டா உண்மையில். எவ்வளோ அழகாக பாடியிருக்கப்பல. உன்னை மாதிரி ஒருத்தனை என்னால் பார்க்க முடியாது. அப்படி பார்க்கணுன்னா உசுர், நானும் இறந்துட்டா உங்ககிட்ட சேர்ந்துடலாம். உன்னை பார்க்கணுன்னா நானும் செத்து போகணும் அப்படின்றது இதில் அர்த்தம். ஒண்டே ஹீரோ நீ தான் வச்சுன்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் அவங்க தான் விஐபி. அவங்கள சுற்றி தான் எல்லோரும் இருப்போம். சரிங்களா? அடக்கம் பண்ணவோ இல்லை ஏதோ ஒன்று சுடுகாட்டுக்கு தட்டிக்கும் அவங்க மேலே தான் நம்ம பார்வை இருக்கும். ஊரே தலை மேலே வச்சு கொண்டாடுது. மோளம்லாம் அடித்து ஆக்ஷனை கொடுக்குறாங்களா இல்லையா? அப்புறமாட்டி இப்போ நீ தான் ஆளுங்கச்சின்னா, அதான் ஆளுங்கச்சி என்ன எல்லாம் ஒன்று தான். எல்லாருமே கும்பிடுறாங்களா, இறந்து போனவங்களை எல்லோரும் கும்பிடுறாங்களா, அதுதான் சலாம் போட்டு ஊரே ஒன்றை பார்க்குதடா சாமி போல். சாமி மாதிரி தான் நினைக்கிறேன். யாரும் இறந்து போயிட்டாங்கன்னா சாமி மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுறோமா? யாருமே இல்லை, அவனை கேட்குறது யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தேர் மேலே ஏறிக்கிட்டு ஸ்டார் மாதிரி நல்லா அப்படியே அழகாட்டி போகிற. ஸ்டார் தானே ரொம்ப அப்படியே அப்படிம்பாங்க, அது மாதிரி நீ போகிற அப்படின்னு சொல்கிறாரு. சிஎம்பிஎம்னு ஒரு இறந்து போன ஒரு உடம்பு எவ்வளோ பெரிய விஐபி வந்தாலும் எந்திரிக்க முடியும், அவ்வளோதானே முடிஞ்சில. அப்புறம் கடைசியாக வருது உன்னை போல் பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. பார்க்கணுன்னா உசுறு பேர் நான் மண்டையை போட்டால் ஒரு வேளை உன்னை பார்க்கலாம் அப்படின்றத. இது மாதிரி பாடல் ஃபுல்லாக ரொம்ப தத்துவார்த்தமாக இருக்குது. நல்லா இருக்குது அந்த பாடல் ரசம்படி. முழுக்க இறந்து போன ஒருத்தனுக்காக பாடப்பட்ட பாடல் இது. இதை விஜய் அவர்களுக்கு பயன்படுத்திகிட்டே இருக்காங்க, தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பசங்களுக்கு மண்டையில் மூளையே இல்லைன்னு நல்லா தெரியுது. இது நிறைய பின்விளைவுகளை கொடுக்கும். வார்த்தைகள் அறம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சில வார்த்தைகள் அறம் வேலை செஞ்சிருன்ட்டு சினிமாவில் நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. டிஎம் சௌந்தரராஜன் கூட நான் ஒரு ராசி இல்லை ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் என் கதை முடியும் நேரம் இது அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இதெல்லாம் அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி விஜய் அவர்கள் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காருன்றீங்க. அதில் ஒரு செத்து போனவனுக்காக
பாடுற பாட்டை பிடிச்சி உசுரோடு இருக்கிறவரோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு அறம் தானுங்களே. அவர் இன்னும் வாழ்வாங்க, நல்லா வாழட்டும். ஆனால் அவரோட கட்சிக்கு நீங்கள் வந்து சாபம் பண்ணி அடிக்கிற மாதிரி தானே இருக்குது. இப்ராஹிம் சார் கூட இல்லை ப்ரோ, அது பொண்ணு ஒன்று அவர் அந்த லேடி மாதிரி பேசுவார் ஒரு நடிகர். டி ராஜேந்திரா சார். ராஜேந்தர் ராஜ் அப்பதான் எனக்கு அவர் பாட்டு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஹீரோ சொல்லக்கூடிய ஒரு இது, அதுக்கு இப்படி பாண்டாதான் நல்லா இருக்கும்னு அவர் எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்த. எப்படி இழுத்து பாடினாரு. ஐயா நீ பாடி காமிக்காத, எனக்கு இந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட சொல்லிடு, நான் பிடிச்சிக்கிட்டு அந்த ஸ்டைலில் பாடுறேன். எத்த பாட்டு வேணா நிறைய கவிஞர்கள் இருக்காங்க, எழுத சொல்லுங்க, கட்சி பாட்டு ரெடி பண்ணுங்க, ஆட்டம் போடுங்க. அதை விட்டுட்டு ஒரு சாவு குத்த போய் தலையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே, இது என்ன வகையான அறிவார்த்தம்? எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், நீங்க பாடித்தான் ஆகணும். இதோட விட்டாரா என் கதையை முடியும் நேரம் இது. உன் கதை முடியும் நேரம்.